ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா 2 பேரும் புள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு. 2 பேரும் உட்கார்ந்து புள்ளை இல்லையேன்னு கோயில்ல போய் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம். உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா எந்திரிச்சு உட்கார்ந்தா. என்ன திடம்னு எந்திரிக்கிறே? அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கர் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும்பார். எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்கிறது நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன்னு சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு, ஏதோ சட்டங்கத்தம் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆட்டோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோக்குறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு